சிவகங்கை கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பேர் மக்களோட பிரச்சனை. அங்கேயே போய் இன்னைக்கு 2:30 மணி வரை தான் பர்மிஷனு. 2:30 மணிக்கு மேலே அங்கே தங்கிட்டு கூட சாயந்தரம் ஜனங்களை சந்திக்கலாம். சந்திக்கிறது பிரச்சனை இல்லை. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. இப்போது ராகுல் காந்தி இருக்கார். ராகுல் காந்தியும் ஒரு நடைப்பயணம் போகிறாருன்னா அவருக்கு ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க. நைட்டில் திடீர்னு ஏந்து இல்லை காலையில் விடிகாலத்தில் ராகுல் காந்தி வாக்கிங் போகிறாரு தேர்தல் நேரத்தில். அப்போது போகிறவங்களாம் விடிகாலத்தில் பார்த்து கை காமிச்சிட்டு போகிறாருன்னா அவர் மேலே கேஸ் போட முடியுமா? முடியாது. அவங்க வணக்கம் வச்சாங்க, நான் கை காமிச்சேன். இல்லை நீ காங்கிரஸ் இன்னத்துக்கு ஓட்டு கேட்டேன், இப்போ என் கையை நான் காட்டினேன். நான் இப்படி காட்டி ஓட்டு போட்டு கேட்கலப்பா. நான் பாட்டுன்னு வாக்கிங் போனேன் காலையில் 4 to 5:30. 4 to 5:30 கூட்டம் சேராது. எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் 4 to 5:30 யார் இருப்பா? உழைக்கிறவங்க, குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, மீன் வியாபாரம் செய்கிறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, உணவு இதில் வேலை செய்கிறவங்க, உணவுக்கு இல்லை மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி உணவு விஷயம் தயார் பண்ணும். இந்த மாதிரி கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் தன்னோட தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு அந்த வியாபாரத்தை பார்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு ஏஞ்சி போகிறவங்களா இருப்பாங்க. இப்போ ராகுல் காந்தி நம்ம ஊருக்கோ இல்லை விஜய் சார், ஏன்னா இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல, வரல இதே இப்போ கேட்டு நான் என்ன சொல்றேன்னா, விடிகாத்தால் 4 மணிக்கு ஏஞ்சி ஸ்கெச்சஸ் இந்த பணக்கார ஷூ எதுனா ஒன்று போட்டுருந்தேன், அடிதாஸ் ரீபாக் அது மாதிரி எதனா ஒன்று வழி தெரியாத மாதிரி ஷூவாக போட்டுனா நல்லா வேகமாக நடந்து விஜய்டா. ஆனால் அப்பவும் வந்து ஒரு 4-5 பேர் பைக்கில் வருவாங்க. கூட தான் பவுன்சர் தான் இருக்கிறாங்களா நிறைய பேர், கூட ஒரு 10 பவுன்சர் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி பைக்கில் வராங்களோ சாவி ஏற்றிட்டு அங்கங்கே பிளாக்கு